ஹாய் காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம், சரிங்களா? அவங்க ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க, நம்ம செய்வோம். ஒரு பர்டிகுலர் டொமைனில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபைன். பட் வந்து நீங்கள் அடுத்த கம்பெனி போகக்குள்ள அங்கே உள்ள இந்த இன்டர்வியூ ப்ராசஸ், அவங்களுடைய சர்வீஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு அடாப்ட் ஆகணும். உங்கள் கம்பெனி ஒரு ஒர்க் ஃப்ளோவில் இருக்கும், ஒரு பேட்டர்னில் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. இன்னொரு கம்பெனி வந்து வேறு ஒர்க் ஃப்ளோவில் இருக்கும். ஸோ இதுக்கு எப்படி நீங்கள் அடாப்ட் ஆகுறது? இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிலேருந்து அடுத்த கம்பெனி போகிறீங்கன்னா அவங்க ஒரு வேறு ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் அடாப்ட் ஆகிறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்குவீங்களா? அப்படிலாம் வேணாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்குள்ளே நம்ம கம்பெனி எந்த ஒர்க் ஃப்ளோவுக்கு கீழே வந்துட்டுருக்கு, என்ன ப்ராசஸில் வந்து ஃபாலோ பண்ணுது. ஒரு ஒர்க் ஃப்ளோ இருக்குன்னா அந்த கம்பெனி அதில் எல்லா ப்ராசஸும் எல்லா ஃபேஸும் வந்து ஃபாலோ பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு எது தேவைன்னு இது பண்ணுறாங்களோ அதை மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ அப்போ டோட்டல் ஒர்க் ஃப்ளோ என்ன? ஸோ இதே ஒர்க் ஃப்ளோவில் வேறு கம்பெனி இது பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க எல்லா ப்ராசஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி இந்த ஒர்க் ஃப்ளோ பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வேறு கம்பெனியில் போகக்குள்ள உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடாப்ட் ஆகிறதுக்கு. நீங்கள் அந்த எதில் நீங்கள் உங்கள் அந்த ஸ்கில் கேப் வருதோ நீங்கள் பார்க்க முடியும், அதை நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்க முடியும். ஸோ மெயின் என்னென்னா, நான் சொல்ல வர்றது, நம்ம என்ன ஒர்க் பண்ணாலும் சரி, அந்த வித்தின் த பாக்ஸில் மட்டும் பார்க்கக்கூடாது. அந்த பாக்ஸ் தாண்டி அது எதுக்கு கீழே வருது, எந்த ஹைரார்க்கிக்கு கீழே வருது, அதை நம்ம பார்க்கணும். அப்படி பண்ணால் தான் நம்மளுடைய வேலைவாய்ப்புக்கு ஈஸியாக இருக்கும் இந்த காலத்தில், சரிங்களா? இப்போ எல்லாருமே வந்து ஒரே மாதிரி ஒரே பேட்டர்னில் இல்லை. முன்னால் பார்த்திங்கன்னா ஒரு டைப்பிஸ்ட் இருப்பார், அவர் டைப்பிங் பண்ணுற மட்டும் தான் அவர் வேலை, அதை மட்டும் பார்ப்பார். அவருக்கு இங்கே வேலை இல்லைன்னா வேறு கம்பெனியில் வேலை. ஸோ அதே தான் அங்கேயும் பார்ப்பார். இப்போ அப்படி கிடையாது, ரொம்ப எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம தான் என்ன பண்ணுவோம், அடாப்ட் ஆகிக்கணும், சரிங்களா? Thank you so much for watching. Keep supporting and keep in touch with me.